மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா ஆலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பெருமாள். இவர் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறார். விவசாயத்தில் ஏதாவது சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து 1 ஏக்கர் நடவு செய்வதற்கு 1/4 கிலோ நெல் விதையை விட்டு அதிலிருந்து நாற்றுகளை வளர்த்து 1 ஏக்கருக்கு நடவு செய்து 4 டன் நெல் மகசூல் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து விவசாய ஆலங்குடி பெருமாள் கூறுகையில், விவசாயிகள் நாங்கள் விளைவிக்கும் பொருட்களிலிருந்து விதையை தரமானதாக தேர்வு செய்து பாதுகாப்பாக மண்குதிர், பத்தாயம், வைக்கோல் பிரி போன்றவற்றில் பதப்படுத்தி விதை நெல்லை பாதுகாப்பாக வைத்து சாகுபடி தருணத்தில் விதைத்துவிட்டு நடவு பணிகள் செய்வது வழக்கம். தற்போது உங்கள் அவசர உலகத்தில் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் எந்த ஒரு விதை நெல்லையும் விதையை எடுத்து வைத்து பாதுகாப்பாமல் அதிக அளவில் கொடுத்து கடைகளில் வாங்கி விதைப்பு செய்யும் பழக்கத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கும் முயற்சியில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இறங்கினேன். 1 கிலோ விதையில் ஒற்றை நாற்று முறையில் 1 ஏக்கர் நடவு செய்யலாம் என்று நான் கூறிய போது எந்த ஒரு விவசாயியும் நம்பவில்லை. அதன் பிறகு அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு நேரடியாக கடிதம் எழுதினேன். அதன் பிறகு வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை துறை அதிகாரிகள் என்னை தேடி வந்தனர். அதன் பிறகு சாகுபடி செய்யும் வழிமுறைகள், விதைவிட்டு நடவு செய்து அறுவடை செய்யும் வரையில் தினமும் கண்காணித்து 1/4 கிலோ நெல் விதையை கொண்டு 1 ஏக்கர் நடவு செய்து 4 டன் மகசூல் எடுத்து 2011ஆம் ஆண்டு சாதனை படைத்ததை உறுதி செய்தனர். நம்மாழ்வார் உள்ளிட்ட பலர் விருது கொடுத்து பாராட்டினர். எனது சாகுபடி முறையை நம்மாழ்வார் ஐயா பல ஊர்களுக்கு செல்லும் போது விவசாயிகளிடம் எடுத்து கூறி ஊக்குவித்தார். தற்போது குறுவை சாகுபடிக்கு 1/4 கிலோ நெல் விதை கொண்டு 1 ஏக்கருக்கு நாற்று தயார் செய்து நடவு செய்துள்ளேன். சம்பா தாளடிக்கு 1/2 கிலோ நெல் விதை விட்டு 1 ஏக்கர் நடவு செய்து வருகிறேன். 1 ஏக்கருக்கு 1/4 கிலோ விதை தேர்வு செய்யும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதையை தேர்வு செய்ய வேண்டும். உப்பு கரைசலை எடுத்து அதில் நெல்லை போட்டால் பதர் நெல், கருக்காய் போன்றவை மிதந்து தரமான நெல் அடியில் தங்கும். அதனை எடுத்து 1/4 கிலோவிற்கு எடை போட்டு முளைக்கட்டி 3ஆம் கொம்பு முளைப்பின் போது 3 சென்ட் நிலத்தில் முறையான இடைவெளி விட்டு விதைப்பு செய்தால் 1 ஏக்கர் ஒற்றை நாற்று முறையில் நடவு செய்வதற்கு தேவையான நாற்றுகள் நிச்சயம் கிடைக்கும். சம்பா பருவத்திற்கு வெள்ளை பொன்னி, கிச்சலி சம்பா, துயமல்லி போன்ற நெல் ரகங்களை தற்போது விதைவிட்டு உள்ளேன். நூற்றுக்கணக்கான விதை நெல் ரகங்களை இந்த வழிமுறையில் சாகுபடி செய்துள்ளேன். சீரக சம்பா நெல்லில் அதிக அளவில் கலப்பு இருந்ததால் நெல் ஜெயராமன் கலப்பு இல்லாத விதை தேர்வு செய்து எடுக்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி ஒரு கதிரில் இருந்து நெல் விதை எடுத்து அதிலிருந்து கலப்பு இல்லாமல் விதைகளை உற்பத்தி செய்து கொடுத்தேன். பாரம்பரிய நெல் ரகமான காட்டு யானம், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா போன்ற பல பாரம்பரிய நெல் ரகங்களில் இருந்த கலப்புகளை அகற்றி கலப்பில்லாத தரமான உரிய பாரம்பரிய நெல் விதைகளை டன் கணக்கில் உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் பாரம்பரிய விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த வழிமுறைகளை ஒவ்வொரு விவசாயியும் பின்பற்றினால் அதிக பணம் கொடுத்து விதை நெல் வாங்க வேண்டிய அவசியமில்லை. நமது வயலில் விளைவிக்கக்கூடிய நெல்லிலிருந்து தரமான நெல்லை விதைக்காக தேர்வு செய்து எடுத்து வைத்து கொண்டால் பல ஆயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மிஞ்சப்படும். 1 ஏக்கருக்கு அதிகபட்சமாக 20 கிலோ விதை விட்டு நடவு செய்பவர்கள் கூட இந்த முறையை பின்பற்றினால் விதை நெல்லுக்கான செலவு குறைவதோடு ஒற்றை நாற்று நடவு முறையை முறையாக கடைபிடித்தால் கூடுதல் மகசூல் பெறலாம். விவசாயத்தை ஊக்குவிக்க இந்த முறையை வேளாண்மைத்துறை மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு தமிழக அரசு பரிந்துரை செய்து உதவ வேண்டும் என்றார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.